கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி புது புது ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் உடனே சின்னசாமி சொல்றாங்க, இது என்ன அநியாயமா இருக்கு, நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சின்னசாமி சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இப்ப பணம் நாங்க இந்த அளவுக்கு சேலரி நாங்க கொடுக்குறோம்னா, ஒருவேளை லாபம் இன்கம் நல்லா வந்ததுன்னா உங்களுடைய சம்பளமும் டபுள் மடங்கு ஆகும். என்ன உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டது சின்னசாமியால எதுவுமே பேச முடியல. உடனே ஜீவா சொல்றாங்க, கண்மணியோட ஐடியாவும் ரொம்பவே நல்லா இருக்கு, இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்ப்போமே, லாபம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே அன்புக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவ சொல்லி நம்ம வேலை செய்யணுன்றது எல்லாம் தலையெழுத்து, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெண்ணிலாவோட ட்ராக்கை காட்டுறாங்க. நம்ம வெண்ணிலா இப்ப கண்மணியோட வீட்டை தேடி வந்திருக்காங்க. கண்மணியோட வீட்டுல வேற யாரோ இருக்காங்க. ஆமா, இங்க என்னுடைய ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க இப்ப இருக்காங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருமா, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பக்கம் அக்கம் விசாரிச்சு பாருமான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே பக்கத்துல இருக்கவங்க போறாங்க. அங்க போனதும் இங்க கண்மணிங்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கண்மணியா அது சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க காவேரி அம்மாவை தானே சொல்றீங்க, இடியாப்ப விற்கிறவங்க? ஆமா, அவங்களதான் சொல்றேன். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? ஏமா, உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அவ என்னுடைய ஃப்ரெண்டு தான், கொஞ்ச நாளா நாங்க கான்டாக்ட்ல இல்ல, அதனால எனக்கு விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே இப்ப அவங்க சொல்றாங்க, என்னவோ தெரியல, அவங்க பொண்ணுக்கு புதுசா ஏதோ வேலை கிடைச்சிருக்கான், அதனால அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஒரு சிலர் அவங்க ஊரவை காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டதும் வெண்ணிலாவுக்கு பயங்கரமா சந்தோஷமாயிடுது. நீங்க சொல்றது நிஜம்தானா? அவங்க ஊரவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஆமா, அவங்க ஊரவை காலி பண்ணிட்டு தான் போயிட்டாங்கன்னு சொன்னதும் இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா நம்ம பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மயூரி ஸ்வேதா இந்த ஏய் வீடியோ பாரு, இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஏய், எப்ப பாரு வீடியோவை உன்னை பார்த்துக்கிட்டு கெக்க பக்கன்னு சிரிக்கிறதுக்கு மட்டும் தான் தெரியுது, போயிட்டு ஏதாவது உருப்படியான வேலை ஏதாவது பாருங்க போங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அனுப்புறாங்க. உடனே பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பயங்கர சந்தோஷத்துல வராங்க. என்னாச்சு வெண்ணிலா, உன் முகத்துல சிரிப்பு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் உன் முகத்துல சிரிப்பை பாக்குறேன், பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்றாங்க. பாட்டி, அந்த விஷயத்த கேட்டா நீங்களே சந்தோஷப்படுவீங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பாட்டி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் வெண்ணிலா சொல்லுன்றாங்க. நானு அன்பு எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்துட்டேன், ஆனா அன்பு எங்க இருக்காருன்ற விஷயம் எதுவுமே தெரியல, அன்போட சர்க்கிள் இருக்கவங்களுக்கு கூட நான் விசாரிச்சு பார்த்துட்டேன், யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சரிம்மா, இப்ப அன்பு எங்க இருக்கான்ற விஷயம் உனக்கு தெரியல, அதுக்கும் நீ சிரிக்கிறதுக்கும் என்னமா சம்மந்தம் சொல்லி கேக்குறாங்க. சம்மந்தம் இருக்கு பாட்டி, சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. சரி சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அன்பு எங்க இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கண்மணியை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கலன்னு சொல்லி கண்மணியோட வீட்டுக்கு போனேன். அங்க இருக்கவங்க கண்மணி ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. இனி அன்பு கூட அவளால சேர முடியாது, அன்பு எப்படி நம்மள ஏத்துக்க மாட்டாருன்றத அவ நினைச்சிட்டா போல, அதனாலதான் பாட்டி அவ ஊரை விட்டே போயிருக்கா போல, எனக்கு கேட்டதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி வெண்ணிலா சொல்றாங்க. உடனே மயூரி ஸ்வேதா இல்லையே, கண்மணி அவ்வளவு சீக்கிரம் தோல்வியெல்லாம் ஒத்துக்கிறவ கிடையாது, நீ நல்லா விசாரிச்சு பார்த்தியா வெண்ணிலா, அவ ஊரை விட்டு தான் போனாளா, இதை எனக்கு நம்புற மாதிரி தெரியலையன்றாங்க. உடனே பாட்டி கண்டிப்பா அப்படி இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ ஊரை விட்டு போயிருப்பா, என்னவோ ஒண்ணு, அன்பும் உனியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா, அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை, அவங்க ரூட் கிளியர் ஆச்சா, அதை நினைச்சு சந்தோஷப்படு வெண்ணிலான்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டு வெண்ணிலாவும் ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்க கஸ்டமரை போயிட்டு இருக்காங்க. அன்பு கண்மணி ரெண்டு பேரும் மாறி மாறி ஐ கான்டாக்ட்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அபர்ணா வராங்க. என்ன அபர்ணா, நீ என்ன
லீவுன்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு இருக்க? உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளை வரலையானலாம் சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன நீங்க நான் என்ன சொல்ல வரட்டதே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. நம்மளுக்குள்ள என்னதான் ஈகிள் கிளாஷ், போறாம, பொச்சரிப்பு இப்படி எல்லாம் இருந்தாலும் நேத்து நம்ம ஸ்கூலோட ஈவெண்ட்டை எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து அதை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம்ல. அதுக்காக என்னுடைய கையாலே நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கண்மணி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஸ்வீட் வந்து கொடுக்குறாங்க. உடனே அன்பு யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம கண்மணி வந்து அன்பு சுகர் சாப்பிட்டதுனால இனி கண்மணியும் லைஃப் லாங் வந்து சுகர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம அன்பு யோசிச்சு பாக்குறாங்க. உடனே கண்மணி யாருக்காக நம்ம தியாகம் பண்ணமோ அவரே நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் எதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கணும், நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்மணி அன்புவா பார்க்க வச்சு எடுத்து ஸ்வீட்டை சாப்பிடுறாங்க. உடனே அன்பு, அடி பாவி, இதுதான் உன்னுடைய நிஜ முகமா? எனக்காக ஸ்வீட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொன்னது எல்லாமே பொய்யான்னு சொல்லி அன்பு வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அன்பு இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட வராங்க. உடனே கண்மணி வந்து மனசுல நினைக்கிறாங்க, அவரே டயபெட்டிஸ் பேஷண்ட், அது வந்து தெரியாது, அவரெல்லாம் எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்லி கண்மணி நினைச்சிட்டு இருக்க. உடனே அன்பு 2 ஸ்வீட்டா எடுக்கிறாங்க. இங்க பாரு, ஸ்வீட்டு சூப்பரா இருக்கு, நானு இதை சாப்பிட்றேன். இன்னும் கை இருந்திருந்தா இன்னும் ஸ்வீட் கூட எடுத்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு 2 கை தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்வீட்டை மாறி மாறி சாப்பிட்டுட்டு வந்து இருக்காங்க. டயபெட்டிஸ் அதிகமாயிட்டு ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிட்டு வந்தாலுமே இவரு திருந்தவே மாட்டாருன்னு சொல்லிட்டு கண்மணி கோபமா அன்பு முறைச்சு பார்க்க அதை பத்தி கேர் பண்ணாத அன்பு பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்புவை கட்டுறாங்க. அன்பு வந்து கிச்சன்ல எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அன்பு வந்து கிச்சன்ல இருந்து பார்த்துட்டு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னசாமி, நிலன் எல்லாரும் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்மணி தான் எல்லார விட பயங்கர எதிரியா இருக்கா. அவ தான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஜீவா சார கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கோபப்பட்டு பேசுறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன உறவுன்னு தெரியல. கண்மணி என்ன சொன்னாலும் ஜீவா தலைய ஆட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான உறவு என்னன்றத நான் சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு இப்ப கார் சவுண்ட் கேக்குது. வந்து பார்த்தா ஜீவா கண்மணி 2 பேருமே வந்திருக்காங்க. அப்ப நம்ம சின்னசாமி வந்து சொல்றாங்க, உறவு என்னன்னு கேட்டீங்களே, இதுதான் உறவுன்னு சொல்லிட்டு கண்மணியை ஜீவாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அன்புக்கு பயங்கரமா கோபம் வருது. உடனே அன்பு இருக்கிறது தெரியாம தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அன்பு வாயால சவுண்ட் விட்டதும், அஜிஜோ இவனா, இவன் மட்டும் பார்த்துட்டு உண்மையை போயிட்டு நேரா ஜீவா கிட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு கதை, வாங்க வாங்க போகலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இப்ப அன்புக்கு ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கு. ஏன்னா கண்மணி ஜீவாவை 2 பேரையும் சம்மதப்படுத்தி பேசினது அன்புக்கு ஒரு மாதிரி ரொம்பவே வருத்தமா இருக்கு. அடுத்த நாள் ஆகுது. கிச்சன்ல ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்பு கிச்சன்ல தாளிப்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெயோட பாட்டில ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அபர்ணா வந்து, அன்பு உங்களுடைய வீடியோ எடுக்க போறேன், நீங்க என்ன சமைக்க போறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வீடியோ எல்லாம் வேண்டாம் அபர்ணா, விட்டுடுன்றாங்க. ப்ளீஸ் அன்பு, வீடியோ எடுத்து போட்டா நல்ல ரீச் கிடைக்கும், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணதும், சரி நீ வீடியோ எடு, ஆனா என் முகம் தெரியாத மாதிரி எடு, அன்பு உங்க முகத்தோட போட்டாதான் வீடியோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அபர்ணா வந்து வீடியோ எடுக்க எடுக்க பின்னாடி இருக்க எண்ணெய் பாட்டில் கீழே விழுந்துருது. உடனே பதறி போறாங்க. கண்மணி அங்க வந்து, யார் இதை பண்ணுது, எதுக்காக இப்படி பண்ணீங்க, யார் இதை பண்ணதுன்னு சொல்லி கேட்க எல்லாருமே திரு திரு முழிச்சிட்டு இருக்காங்க. அபர்ணா மேல வந்து பழிய போடுறதுக்கு முன்னாடி அன்பு வந்து கை தவறி நான் தான் கீழே விட்டுட்டேன்னு சொன்னதும் கண்மணிக்கா பயங்கர கோபம் வருது. எப்ப பாரு இது ஒண்ணு பண்ணிட்டு நான் பண்ண தெரியாம பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன்றாங்க, அதுக்கான ஈடு யாரு கொடுப்பாங்க, இது உங்க சம்பளத்துல இருந்து தான் நான் புடிச்சுப்பேன்னு சொல்லி கண்மணி கண்டபடி கோபமா பேசிட்டு போயிடுறாங்க. உடனே அபர்ணா வந்து, தேங்க்ஸ் அன்பு, நான் தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்காக நீங்க வந்து கண்மணி கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அன்புன்றாங்க. இங்க பாரு அபர்ணா, நான் வந்து பீஸ்ஃபுல்லா சமைக்கணும்னு நினைக்கிறேன், நீ மற்றவங்க எல்லாரோட டிஷ்ஷும் வீடியோ எடு, தயவு செஞ்சு என்ன பீஸ்ஃபுல்லா சமைக்க விடுன்னு சொல்லி அன்பு வந்து சொல்லிட்டு போறாங்க. உடனே சின்னசாமி வந்து நிலன் கிட்ட, பத்தியா இப்படி தாண்டா ஸ்கோர் பண்ணணும், இப்ப அபர்ணா கீழே தவறி என்னைய விட்டுட்டானா நீ என்ன பண்ணணும், உடனே அன்புக்கு முன்னாடி நிலன் நீ தான் போய் நின்றுக்கணும், நான் தான் என்னையே தவறி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அபர்ணாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருந்தா அபர்ணாவோட மத்தியில அபர்ணாவுக்கு நீ நல்லவனா தெரிஞ்சிருப்ப. அன்பு ஸ்கோர் பண்ணிட்டா, எப்பவுமே நீ இதே மாதிரி முட்டாளாதாண்டா இருக்கணும்னு நல்லா சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. செஃப் நீங்க வேற அமைதியா இருங்க, நானே ரொம்பவே கடுப்புல இருக்கேன், கோவத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்துல வந்து நிலன் வந்து இருக்காங்க. அப்ப வந்து நம்ம அன்பு வந்து வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கண்மணி பேசின விஷயம் எல்லாமே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜீவாவும் கண்மணி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் மறுபடியும் சின்னசாமி, தர்மதோர, நிலன் எல்லாரும் அவங்க 2 பேரையுமே கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது அன்புக்கும் பயங்கர கோவம் வருது. உடனே கண்மணி கிட்ட போயிட்டு
அன்பு வந்து கேக்குறாங்க. இங்க பாரு கண்மணி, வேலை விஷயமா நீ என்ன பேசுறதா இருந்தாலும் தாராளமா ஜீவா கிட்ட வந்து பேசு. தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு. உன்னையும் ஜீவாவையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அன்பு வந்து எப்பயும் போல கேஷுவலா தான் கண்மணி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட கண்மணி, நான் ஒன்னும் உன்னுடைய இப்போ ஒய்ஃப் கிடையாது. நீயும் நானும் வேற வேற பாதன்னு சொல்லி தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம். இனி உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத போது நீ வந்து நான் யாரு கூட பேசணும், யாரு கூட பேசக்கூடாதுன்ற முடிவை நீ எதுக்கு எடுக்கிற? உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் யார் கூட பேசினாலும் நான் பேசுவேன். நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட பேசாதுன்றாங்க. உடனே அன்பு சொல்றாங்க, நான் ஒண்ணும் உன்னை சந்தேகப்படல. இந்த உலகமே உன்கிட்ட வந்து தப்பா சொன்னாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படிப்பட்டவன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை நம்புவேன். அதே மாதிரி மத்தவங்க எல்லாரும் நம்பணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு அன்பு சொன்னாலும் கண்மணி எதையுமே மீன் பண்ணாம அன்புவ கண்டபடி திட்டிடுறாங்க. உடனே அன்பு, பட்டாதான் புரியும்னா நான் வேற என்னதான் பண்ண முடியும்? பட்டே நீ திருந்திக்கோன்னு சொல்லிட்டு அன்பு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சின்னசாமி, நிலன் 3 பேரும் சேர்ந்து மாறி மாறி பேசினதும் உடனே அன்புக்கு கோவம் வந்து நேரா அவங்க 3 பேர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. முதல்ல அவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஒழுங்கான்னு பாருங்க. உங்க வீட்ல உங்களுடைய அக்காவோ, தங்கச்சியோ இல்ல உங்க பொண்ணோ அந்த மாதிரி யாராவது ஒரு ஆம்பளை கிட்ட பேசிட்டு இருந்தா உடனே அவங்கள தப்பா தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? கண்மணிய நாங்க பேசிட்டு இருக்கோம். இதுல உனக்கு என்ன வந்தது? இங்க பாருங்க, எந்த பொண்ண பத்தி தப்பா பேசினாலும் நாங்க வந்து கேட்போம். நீங்க பேசிட்டு இருக்கிறது ரொம்பவே ஸ்டூபிடா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து அன்பு பேசிட்டு இருக்க. உடனே ஜீவா அந்த இடத்துக்கு வருங்க. ஐயோ மாட்டணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்பு இப்ப எல்லா உண்மையும் சொல்ல போறான். அடுத்த நிமிஷமே நம்ம கழுத்தை பிடிச்சு ஜீவ தம்பி வெளியே தள்ள போறாருன்னு சொல்லிட்டு தர்மதுரை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்பு வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜீவான்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு முறை இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி ஏதாவது ஒண்ணு பேசுனீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு அங்க இருந்து அன்பு கிளம்பி போறாங்க. இவனுக்கு என்னவோ அவன் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசின மாதிரியில இவன் கோச்சிட்டு போறான். இவனுக்கு என்ன பிரச்சனையோன்னு சொல்லிட்டு அன்பு பத்தி தப்பா பேசினதா நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க. இப்ப நம்ம அன்பு வந்து கண்மணி கிட்ட பேசினது எல்லாம் நினைச்சு ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்காங்க. ஆனா கண்மணி அன்பு பேசினதை நினைச்சு ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்காங்க. ஆனா அன்பு வந்து கண்மணியோட நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம அன்பு வந்து சொன்னதை புரிஞ்சுக்காத கண்மணி அன்பு மேல கோவத்துல இருக்கா. உடனே தேன்மொழி அங்க வராங்க. என்னச்சி கண்மணி, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சில பேரோட உண்மையான முகம் அவங்கள விட்டு விலகி இருந்தாதான் தெரிய வருது தேன்மொழி. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் தேன்மொழின்றாங்க. என்னாச்சு, நீ யார சொல்லிட்டு இருக்க? எல்லாமே அவரை பத்தி தான் சொல்லிட்டு அன்புவும் கை கட்டுறாங்க. அன்பு சாருக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நான் ஜீவா கிட்ட பேசிட்டு இருக்கிறது அவருக்கு ஏதோ கண்ணு உறுத்துற மாதிரி இருக்கு. யார்கிட்ட எப்படி பேசணுன்றத கொஞ்சம் பார்த்து பேசு, இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுன்றாரு. நான் வந்து ஜீவா கிட்ட எப்படி பேசினா இவருக்கு என்ன வந்துதான்? இவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நாங்க 2 பேருமே விலகிக்கிட்டோம். நான் எப்படி இருந்தா இவருக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. இதுல என்ன இருக்கு கண்மணி? அவரு ஏதோ அக்கறையில பாசத்தால அன்பால பேசியிருப்பாரு. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ரியாக்ட் ஆகுற? இவ்வளோ ரியாக்ட் ஆகுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இங்க நடக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும், இல்ல அவரு என்ன சந்தேகப்பட்டாரு. நான் சந்தேகப்படுற மாதிரி அப்படி என்ன பண்ணேன்? எதுக்காக அவர் அப்படி என்ன பேசணுன்றாங்க. புருஷன் பொண்டாட்டி கிட்ட வந்து இருக்கிற சின்ன ஈகோ தான். அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ரியாக்ட் ஆகுற? ஒருவேளை நீ வந்து ஜீவன் சார் கிட்ட பேசுறத பார்த்து அவர் பொசசிவ்னஸ் கூட ஆகிருக்கலாம். அதுக்காகலாம் நீ இப்படி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அன்பு வந்து, ஹலோ, நடந்தது என்ன தெரியுமா? தெரியாமல்லாம் ஒன்றும் பேசாதீங்க. தெரிஞ்சதுனால தான் நான் பேசுறேன். நேத்து நைட்டு வந்து ஜீவா வந்து கண்மணியை டிராப் பண்ண வந்தாங்க. அப்ப நிலன், சின்னசாமி, தர்மதுரை 3 பேரும் சேர்ந்து உங்க 2 பேருக்கும் ஏதோ அஃபேர் இருக்க மாதிரி மாறி மாறி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை பார்த்ததும் உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஏன் இப்ப கூட நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்து கூட அவங்க அப்படிதான் கிண்டல் பண்ணி பேசினாங்க. அதுக்காக ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் இதை சொன்னேனே தவிர மத்தவங்கள பத்தி சந்தேகப்படுற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள கமெண்ட் பண்ற புத்தி எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அன்பு சொல்ல இதை கேட்டதும் கண்மணிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. உடனே அன்பு கோச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே கண்மணி கிட்ட வந்து தேன்மொழி, அவர் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் பேசியிருக்காங்க. என்னதான் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, 2 பேருமே விலகி இருக்குன்னு சொன்னாலும் உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினா அதை அன்பால பொறுத்துக்க முடியல. அன்புவை பத்தி யாராவது தப்பா பேசினா அதை உன்னாலையும் பொறுத்துக்க முடியல கண்மணி. 2 பேருமே மாறி மாறி அன்பை கொட்டிக்கிறீங்க. உங்களுடைய சின்ன ஈகோ பிரச்சனை தான். 2 பேரும் மனசை விட்டு பேசினாவே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். நான் உன்னை விட அனுபவத்திலையும் சரி வயசுலையும் சரி சின்னவதான்.
நான் சொல்றதை ஏத்துக்கிட்டு அன்பு கிட்ட தயவு செஞ்சு மனசை விட்டு பேசிப்பாரு, இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி இப்ப தேன்மொழி சொல்றாங்க. இத கேட்ட கண்மணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கண்மணி ரொம்பவே வருத்தத்திலயும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப கண்மணி தேன்மொழி சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அன்பு கிட்ட போயிட்டு போயிட்டு கண்மணி பேசுவாங்களா? அன்பு கண்மணிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே இவங்க 2 பேருமே பேசி சரி பண்ணி ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.